அப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலன்னு சொல்றீங்களா? சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்றீங்களா? ஒன் நிமிடம். செய்றேன்னு சொன்னீங்களே, ஒன் நிமிடம். அந்த பேஜ் அந்த பேஜ். பெண்களுக்கு 1000 ரூபாய். சரி ராங் பேஜ். செய்றேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு இப்படி ஒரு கேடு கெட்ட தலைவரா இவர் அப்படின்னு பாதி நேரம் அவருக்கு பேச்சு திருப்பதில்ல, பாதி நேரம் ப்ரோ அங்கேருந்து இறங்குங்க ப்ரோ. ஒன்றிய அரசு இது இவரா வச்ச ஒரு புறம்போக்கு வார்த்தைன்னு சொல்லணும். நான் ஒரு முதல்வரா வந்தா நான் மக்களுக்கு என்ன திருத்தங்கள் கொண்டு வர போறேன், தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் கொண்டு வர போறேன், அத பத்தின தெளிவு உங்களுக்கு இருக்கா திரு விஜய் சார்? உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கா திரு விஜய் சார்? சொல்லுங்க. நீங்க தலைவரா இருக்க லாய்க்கா திரு விஜய் சார்? நீங்க தலைவரா இருக்க லாய்க்கா? இந்த மாநாடு பயங்கர சக்சஸ். எதுல சக்சஸ்? ரீல்ஸ்ல சக்சஸ். ரீல்ஸ் ட்ரெண்டிங் ஆச்சு, வைரல் ஆச்சு. அவர் என்ன சொல்றார்? மக்களே உங்க அன்புக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். ஏன்னா பொட்டியா வந்து பணத்தை வீசிட்டாருல மக்கள் கிட்ட. காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும்ன்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கு. விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டம் வந்து காசு கொடுக்காத கூட்டம். அதாவது நான் என்ன சொல்றேன், திரு விஜய் அவர்கள் ஒரு கோமாளி, தலைவர் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. இவர் ஒரு கோமாளி மாதிரி வந்து பிஹேவ் பண்ணா மக்களும் கோமாளி மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அந்த ஒரு கேடு கெட்ட நிலைதான் வேண்டான்ற தமிழ்நாட்டுக்கு இந்த கேடு கெட்ட நிலைமை இந்த திமுகவோட முடியட்டும், ஒழியட்டும். தாவேக்கா வேண்டான்ற. வாங்க சார் வாங்க, கோமாளியா நீங்க. வாங்க சார் வாங்க, கோமாளியா நீங்க. ஏமாளி இல்ல நாங்க, தமிழக மக்கள் ஏமாளி இல்ல நாங்க. போங்க சார் போங்க, இந்த விளையாட்டு வேண்டாங்க. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி பிரியா ஸ்ரீ மேடம் தான். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம் தாவேக்காவோட தலைவரான விஜய் வந்து இது தளபதி விஜய் அவர்களோட ப்ரோ மாஸ் தலைவர் டிப்ஸ். அப்படியா மேம்? மீடியா வந்து எப்படிதான் கை காமிக்கிறாரு. நம்மளும் கொஞ்சம் ப்ரோ டிப்ஸ் எடுத்துக்கலாமே, எப்போ நம்மளும் மாஸ் தலைவர் வருது அதுக்காக. ஓகே மேம். நேற்று வந்து திருச்சியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கேம்பெயினை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு மேம். சக்ஸஸ். ஆமாம் மேம். ஏன்னா அவ்வளோ கூட்டங்கள் வந்திருக்கு. அதாவது மாநாட்டுக்கு நிகரான கூட்டங்கள் வந்து திருச்சியில் வந்து திருச்சி வந்து திருவிழாவாக வந்து மாறி இருக்கு. அது காரணம் வந்து தாவேக்காவும். திருச்சி திருவிழாவா? ஓ, நீங்களும் நிறைய டிப்ஸ் எடுத்திருக்கீங்களே. திரு 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 அதனால திருச்சி திருவிழாவாக்கிட்டு முழுக்காம இருந்தா சரி. அது தெரிஞ்சது நேற்றுக்கு மைக்கு ப்ராப்ளம் ஆனோடனே. நம்ம அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரதான் செய்யும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்காரு. ஓ, அவர் தான் சொல்றாரு டெக்னிக்கலி நாங்க ஸ்ட்ராங்கு, எங்க டீம் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு. அவங்க தான் டெக்னிக்கல் டீம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்களே. அப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலன்னு சொல்றீங்களா? சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்றீங்களா? ஆமாம். கூட்டம் அவ்வளோ வந்திருக்கு. இவ்வளோ ஓட்டு வாங்கும்போது திருச்சியில் கன்ஃபார்ம் வந்து ஒரு கே நேரு அவர்களுமே, அன்பில் மகேஷ்கா அவர்களும் சரி, ஒரு இணையான ஒரு போட்டியாக வந்து வந்திருக்காருல்ல மேம். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். ஒன் நிமிடம். செய்றேன்னு சொன்னீங்களே, ஒன் நிமிடம். அந்த பேஜ். பெண்களுக்கு 1000 ரூபாய். சரி ராங் பேஜ். செய்றேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படின்னு ஒரு காமெடி ஸ்பீச். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல்ன்றது ஒரு கோமாளி மேடையாகவும், தமிழக மக்களின் வாழ்க்கை ஒரு கேலி கூத்தாவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஜய் மாதிரி தலைவர்கள்னு சொல்லிட்டு மைக்க பிடிக்கிறவங்களால. நானும் எங்க வீட்டில் எல்லாரும் அப்படியே ஓ தளபதியா இன்னைக்கு செம்ம மாசு ஸ்பீச் பா அப்படின்னு எல்லாரும் உட்காந்து டிவி முன்னாடி லைவ்ல உட்காந்து அப்படின்னு பார்க்கலான்னு நினைச்சா, இப்படி ஒரு கேடு கெட்ட தலைவரா இவர் அப்படின்னு
ரொம்ப ஒரு, அதாவது தமிழ்நாட்டுல எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்கள், திரு காமராஜர், திரு அறிஞர் அண்ணா, திரு எம்ஜிஆர் அவர்கள், இப்படிலாம் பல பல மாபெரும் தலைவர்கள், தன்னலமற்ற மாபெரும் தலைவர்கள் வந்து மேடை ஏறி பேசின இடத்துல இப்படி ஒரு காமெடி பீஸ் இது தேவையா? இந்த இந்த அவல நிலை தமிழ்நாட்டுக்கு தேவையா? இவர் பேசினதை கேட்டா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்துல இருக்கோம். யார் வேணா கட்சி தொடங்கலாம், யார் வேணா தலைவர் ஆகலாம், நீங்களும் நானும் கூட பண்ணலாம். ஆனா தலைவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்போட நடந்துட்டாரா அப்படின்ற ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிடுச்சு. ஏன் பொறுப்போட நடக்கலன்றீங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிளா எடுத்துப்போமே. அவரோட ஸ்பீச்சை சப்போஸ் நான் வேற ஊர்லேருந்து வரேன், எனக்கு விஜய்னா யாருன்னே தெரியாது அப்படின்னா நான் அந்த ஸ்பீச்சை கேட்குறேன், வெறும் ஐ எம் லிசனிங், நான் வந்து ஆடியோ மட்டும் கேட்குறேன்னா அந்த ஸ்பீச்சில் என்னங்க இருக்கு? ஆளுங்கட்சி வந்து விமர்சிச்சிருக்காங்க மேம். பாதி நேரம் அவருக்கு பேச்சு திருப்பதில்ல, பாதி நேரம் ப்ரோ அங்கேருந்து இறங்குங்க, ப்ரோ அங்கேருந்து இறங்க, மீனவர்கள் என்னப்பா பேசுறது 10 நிமிஷம், இதில் 5 நிமிஷம் இப்படியே போயிடுச்சுங்க. இது என்னங்க கேலி கூத்தா இருக்கு? இதை யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா சிரிப்பாங்கங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு தமிழ்நாட்டு தலைவரோட ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் அப்படின்னு சொன்னோன்னா சிரிப்பாங்க. அரசியல்ன்றது தினசரி விவகாரம். ஏன்னா அரசியல்ன்றது மக்களோட வாழ்வாதாரத்தை சார்ந்தது. அவர் ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இல்ல, கட்சியோட தலைவரா இருந்து மக்களோட தினசரி வாழ்க்கையில கலந்துக்கணுங்க. மக்களோட தினசரி வாழ்க்கையோட போராட்டங்களை புரிஞ்சுட்டு தினசரி களத்துல இறங்கி என் கட்சியில எங்களோட நிலைப்பாடு இது, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க நிலைப்பாடு இது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா எதிர்கட்சி விமர்சிக்கிறாருன்னு, இவர் பாத்தீங்கன்னா அசல் எனக்கு அவர் ஸ்பீச்சை கேட்கும்போது அவர் பேரை ஸ்டைலிஷ் ஸ்டாலின் அப்படின்னு வைக்கலாம். ஸ்டைலிஷ் ஸ்டாலின் சூப்பரா பொருந்தும். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களோட பாணி அப்படியே தெரியுது. திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் நீங்க இதை பண்ணீங்களா அப்படின்னு எதிர்கட்சியை சாடல் பண்றதுலயே அவர் டைம் போயிடும். அடுத்து ஃபர்ஸ்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியை சாடல், அடுத்து மத்திய அரசை வந்து சாடல். அதே ஸ்டைல் தானே திரு விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாஜகவை, மத்திய அரசு இந்த மாதிரி மக்களை வந்து மக்கள் விரோதமா நடக்குது, மாநில அரசு மக்களை ஏமாத்துது. இதே ஸ்டைல் தானே திரு ஸ்டாலின் அவர்களும் ஃபாலோ பண்றாரு. அதே பாணி தான் இவரும் வந்திருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி இன்னி வரைக்கும் ஒரு கவர்னரை கூட மதிக்க மாட்டேங்கிறாரு, ஒரு மத்திய அரசு, ஒன்றிய அரசு, இது இவரா வச்ச ஒரு புறம்போக்கு வார்த்தைன்னு சொல்லணும். ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் இந்தியால என்ன தமிழ்நாடு என்ன தனியாவா இருக்கு? ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்கீமுக்கும் மத்திய அரசுல மானியத்தை எதிர்பார்க்குறீங்கல்ல. அப்போ நீங்க ஏன் மத்திய அரசு எப்ப பார்த்தாலும் சாடல் வைக்கிறீங்க? ஏன் மத்திய அரசு ஒண்ணு கூட நல்லது செய்யலையா இன்னி வரைக்கும்? சென்ட்ரல்ல வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து சேர மாட்டேங்குது மேம், அதனாலதான் வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்றது திரு ஸ்டாலின் அவர்களோட குற்றச்சாட்டு. அதுக்கு ஆதாரபூர்வமான இது இருக்கா? இஸ் தேர் ப்ரூஃப் ஃபார் தட்? டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் திமுக கையாளறது. நான் என்ன பண்ண போறேன் அதை பேசுறதே இல்ல. எதிர்கட்சிங்க இதை பண்ணல, மத்திய அரசு இதை பண்ணல, இவன் இதை பண்ணல, அவன் இதை பண்ணல. டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். இன்னொருத்தனை நான் கீழே தள்ளி தான் நான் மேலே வரணும். இந்த 3 Idiotsல பார்த்துருப்பீங்க. 3 Idiots மூவியில் எப்படி அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் வருவான், மார்க் வாங்குவான்னு நீங்கள் பார்த்தீங்களா? அப்சீன் மேகசின்ஸை போட்டு மற்ற பசங்களெல்லாம் படிக்க விடாம பண்ணிட்டு அப்போ தான் நேச்சுரலாக தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற மாதிரி அந்த ஒரு தந்திரமான வேலை தான் திமுக கையாளுறது. அதே தான் திரு விஜய் அவர்கள் கையாளுற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன், அவர் அரசியல் பரப்புரைக்கு வந்திருக்காருல்ல, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காரு? கிட்டத்தட்ட அவர் தாவேக்கா தொடங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு.
சோ நீங்க அரசியல் களத்துல இறங்க போறேன், ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன்றப்போ உங்க கொள்கைகள் என்ன, உங்க கோட்பாடுகள் என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போறோம், நான் ஒரு முதல்வரா வந்தா நான் மக்களுக்கு என்ன திருத்தங்கள் கொண்டு வர போறேன், தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் கொண்டு வர போறேன், அத பத்தின தெளிவு உங்களுக்கு இருக்கா திரு விஜய் சார்? உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கா திரு விஜய் சார்? சொல்லுங்க. நீங்க தலைவரா இருக்க லாய்க்கா திரு விஜய் சார்? நீங்க தலைவரா இருக்க லாய்க்கா? எப்ப உங்களுக்கு மக்கள் பத்தின ஒரு தெளிவு இல்லையோ, தமிழ்நாட்டோட சிந்தனை இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை பத்தின கவலை இல்லையோ, அக்கறை இல்லையோ, எதுக்கு சார் நீங்க மைக்க பிடிச்சு பேசுறீங்க? எதுக்கு சார் நீங்க அரசியல் பரப்புரை எல்லாம் பண்றீங்க? மக்களை கோமாளி ஆக்கவா? ஒரு மாற்றம் தேவைப்படுறதுக்காக வந்திருக்கு. ஏமாற்றம். ஒரு கட்சி இவ்வளோ வருஷமா வாரிசு அரசியல் பண்ணிட்டு மக்களை ஏமாத்தினது போறாதா? இன்னொருத்தர் வரணுமா தமிழ்நாட்டுக்கு? ஏற்கனவே தமிழ்நாட்டு குழி தோண்டி புடைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இது தேவையா? நம்ம என்ன ஒரு அரசியலுக்கு வரவே இல்லை, ஆட்சி அமைக்கவே இல்லை. ஒரு ஆட்சி அமைச்சாதானே தெரியும் அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு. ரொம்ப சரிப்பா நீ சொன்னது. ஆட்சி அமைச்ச அப்புறம் தான் அவர் செய்ய போறாரா இல்லன்னு தெரியும். ஆனா அந்த கிளாரிட்டி, அந்த ஒரு சிந்தனை அவருக்கு இல்லையே. இப்ப கூட திருச்சி ஸ்பீச்ல என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோன்றத நாங்க சொல்லுவோம். அப்போ இன்னி வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்கன்ற கூட தெரியல இல்லையா? தேர்தல் நெருங்கும் போது அவங்க வாக்குறுதிகள் கொடுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல மேடம்? 8 மாசம் முன்னாடி எதுக்கு அவங்க வாக்குறுதிகளை சொல்லணும்? ரொம்ப கரெக்ட், ரொம்ப சூப்பர் கேள்விமா. தேர்தல் முன்னாடி வாக்குறுதிகள், மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆனா ஒரு தலைவரா மக்களோட தேவைகள் என்ன, நான் என்னோட கொள்கைகள் என்ன, ஒரு திருச்சின்ற ஒரு மாவட்டம் எடுத்தோம்னா திருச்சியில நம்ம என்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, அந்த திருச்சி பிரச்சனைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன். இப்ப அரியலூர் ஸ்பீச்ல கூட அவர் சொல்றாரு, திருச்சி ஸ்பீச் முக்காவாசி ஃபிளாப்பு, மைக் இஷ்யூனால ஒண்ணுமே கேட்கல, அரியலூர் ஸ்பீச் தான் ஓரளவு போச்சு. அதுல அவர் சொல்றாரு, இங்க சிமெண்ட் தயாரிப்பு தான் மெயின், முந்திரி தயாரிப்பு மெயின். இன்னைக்கு சிமெண்ட் தயாரிப்போட பாதிப்புகள் இருந்து மக்களை காப்பாற்ற அரசு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கிறார்ல. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் இருக்கா? இல்ல. அப்போ இன்னி வரைக்கும் நீங்க உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு தெளிவில்லாத ஒரு பேச்சு. இத அதாவது நீங்க சொன்னீங்க இது மாநாடு பயங்கர சக்சஸ்னு. எதுல சக்சஸ்? ரீல்ஸ்ல சக்சஸ். ரீல்ஸ் ட்ரெண்டிங் ஆச்சு, வைரல் ஆச்சு. அவர் என்ன சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க தானே சொன்னீங்க இது ரீல்ஸ் இல்ல ரியாலிட்டி, ஆனா நீங்க அம்பட்டும் ரீல்ஸ்னு. எனக்கு சிரிப்பா வந்துச்சு. இவரை பார்த்து தன்னை பார்த்து தண்ணியே சொல்லிக்கிறாரு. அம்பட்டும் ரீல்ஸுங்க. திரு விஜய் அவர்கள் பண்றது அம்பட்டும் ரீல்ஸ், ட்ரெண்டிங் ரீல்ஸுங்க. நம்ம கூட தாவைக்கா போட்டு நிறைய ரிலீஸ் பண்ணுவோம், நல்ல ட்ரெண்டிங் ஆகும். இன்னைக்கு ட்ரெண்டிங் ரீல்ஸ். திரு விஜய் அவர்களை மக்கள் இன்னுமே ஒரு ரசிகனா, ஒரு நடிகனா தான் பாக்குறாரு. மக்கள் அந்த இடத்துல யாரா இருக்காங்க? ஒரு ரசிகனா இருக்காங்க. இல்ல இப்ப இருந்திருக்கலாம். ஆனா இப்ப பிரஸ்ல பேசும்போது உங்க அரசியல் நோக்கத்தோட தான் வந்திருக்காங்க. யாரு? திருச்சியில வந்தவங்க ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், உங்க எல்லாருமே தான். ஓ, அதனால தான் பில்டிங் மேல ஏறி குதிச்சாங்க, எலக்ட்ரிக் கம்பத்து மேல ஏறுறாங்க. அவ்வளோ பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. ஆம்புலன்ஸா ஓடுது. அவ்வளோ பெண்கள் குழந்தை குட்டிகளோட வந்திருக்காங்க. இது தேவையா? இது அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு அரசியல் கூட்டம்னே வச்சுப்போம். இவர் என்ன, அதாவது என்னால் வாயாலே சொல்ல முடியல, பட் இன்னைக்கு நம்மளோட ஒரு கலந்துரையாடலுக்காக நான் சொல்றேன். திரு எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு பேசுறாரு. அதை என்னால் துளி கூட ஏற்றுக்க முடியல. அதாவது இது திரு விஜய் அவர்களோட வீக்னஸ். இன்னைக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை. ஒரு ஸ்பீச்சில் பார்த்தா திரு விஜயகாந்த் அவர்களோட ஒப்பிட்டு பேசுறாரு, ஒரு ஸ்பீச்சில் எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு பேசுறாரு. நீங்களும் ஒரு தலைவர் தானே. இன்னைக்கு 2025 இருக்கோம், 2026 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம். அன்னைக்கு இருந்தவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு 2026 நீங்க ஒரு தலைவரா என்ன பண்ண போறீங்க? ஏன் உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை இல்லை? ஏன் அங்கேருந்து ஒரு வெயிட் இங்கேருந்து ஒரு வெயிட் எடுக்கிறீங்க? உங்களுக்கா வெயிட் இல்லையா? நீங்க லூஸா? உங்களுக்கு வெயிட் இல்லையா? ஃபர்ஸ்டே அவர் டிசைட் பண்ணிட்டார் டவுன்.
தான் வெயிட் ஏற்றத்துக்கு மற்ற தலைவர்கள் இழுக்கிறாரு. நான் கேட்குறேன், திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு அரசியல் நோக்கத்தோட, ஒரு அரசியல் ஆழத்தோட, தமிழ்நாட்டோட நிலவரம் தெரிஞ்ச ஒரு கூட்டம். ஒரு பரப்புரை, திரு எம்ஜிஆர் அவர்களோட ஒரு பரப்புரை கேட்டுட்டு போகிறோம் நம்ம வீட்டுக்கு, அது நம்மளை சிந்திக்க வைக்குங்க. நம்மளை ஒரு அரசியல் மாற்றம் நமக்குள்ள உருவாக்கும். அது ஒரு அரசியல் கூட்டம். அப்போ வந்து நேற்று வந்த கூட்டங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லைன்றீங்களா? ஒரு மூவியில் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் என்ன நடக்கும்? பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பூ தூவுவாங்க, பின்னாடியே ஓடுவாங்க, பைக்கில் 4-5 பேர் சேர்ந்து ஒரே காமெடி பண்ணிட்டு ஓடுவாங்க, தேட்டரோட செவரேறி குதிப்பாங்க. இதெல்லாம் தானே சேம் திங் தானே பார்த்தோம். நடிகர் விஜயை பார்க்க வந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர் கூட்டம். திரு விஜய் அவர்களை வாரம் பரப்புரை கொடுக்க சொல்லுங்களேங்க. கொடுக்க போறாரு மேம். வாரம் சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கா வந்து போக போறாரு மேம். கண்டிப்பா இந்த கூட்டம் நீடிக்காது. இல்ல ஒரே தொகுதியில தினம் 2 நாள் விட்டு கொடுக்க சொல்லுங்க. திருச்சியில் அவர் என்ன சொல்றாரு? மக்களே, உங்க அன்புக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். ஏன்னா பொட்டி பொட்டியா வந்து பணத்தை வீசிட்டாருல மக்கள் கிட்ட. நான் உங்க அன்புக்காக என்ன வேணா கொடுப்பேன். அதனால நான் என்ன சொல்றேன், நான் முழு நேரமும் உங்களுக்காக உழைக்க போறேன் அப்படின்னு சொல்றாருல. அப்ப ஏங்க திருச்சியில பண்ணாரு, அடுத்த அரியலூர்ல பண்ணாரு, அப்ப ஏன் பெரம்பலூர்ல பண்ணல? பர்மிஷன் கொடுக்கலாம் மேம். மற்ற நாள் இருந்து பர்மிஷன் வாங்கி பண்ண வேண்டியதானே? ஹோட்டலே இல்லையா அங்க தங்கறதுக்கு? அப்புறம் அவர் என்னதான் நினைக்கிறாரு, விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு? ஒரு ஷெட்யூல்ல, ஷூட்டிங் ஷெட்யூல் ஆக்டரை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஷெட்யூல் டைம்னு இருக்கும். ஒரு ஷெட்யூல்னா இவ்வளோ டைம், 2 ஷெட்யூல்னா இவ்வளோ டைம், டபுள் டியூட்டி மாதிரி. ஸோ ஒரு ஷெட்யூல் டைம் அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கூட்டமே, அதாவது காசு கொடுத்தாதான் கூட்டம் வரும்ன்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது. விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டம் வந்து காசு கொடுக்காத கூட்டம். அதாவது நான் என்ன சொல்கிறேன், அதாவது தமிழகத்தில் நானும் ஒரு தமிழச்சி, தமிழ் பெண், எனக்கும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேணுங்க. இன்னைக்கு தமிழ் மக்களோட நிலைமை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு தமிழ் மக்களோட ஒரு வாழ்வாதாரம் நடுத்தருக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த திமுகவோட வாரிசு அரசியல் ஒழிஞ்சே தீரணும் 2026ல. நானும் அதை விரும்புறேங்க. எனக்கும் அது வேணும். வரட்டும், பல தலைவர்கள் வரட்டும், பல கட்சிகள் வரட்டும், நல்லதுன்றேன். திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அவர் மற்றவங்க புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரி அவர் அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ஆழமான சிந்தனை உள்ள தமிழ் மக்களா மாற்ற முடியுமா உங்களால? அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா திரு விஜய் அவர்களே? அதுதானே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நேற்று வந்து நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ஒரு ஆங்கர் வந்து பேட்டி எடுக்க வந்திருக்காரு. பட் அவர் வந்து அந்த ரசிகர்கள் வந்து துண்டை போட்டு அவர் போட்டு அமுக்குறது அந்த வீடியோ சொல்லி பார்த்தீங்களா? அதாவது திரு விஜய் அவர்களை நோக்கி இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டம் வருது. அது வரவேற்கத்தக்க விஷயம். அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆனா இன்னைக்கு அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு அறிவுபூர்வமான, எல்லாரும் இளைஞர்கள், அந்த இளைஞர்கள்ன்றது நம்ம பாரதியாரே சொல்லியிருக்கார், இளைஞர்கள்ன்றது சக்தி. நம்ம நாட்டோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கு. அவ்வளோ பெரிய பவர். பாரதியாரா இருக்கட்டும், விவேகானந்தரா இருக்கட்டும், பல தலைவர்கள் இளைஞர்களை தான் குறி வச்சிருக்காங்க. அப்படி இருக்க இவரோட இளைஞர்கள் கூட்டத்தை இவரால் ஒரு அரசியல் நோக்கத்தோட, ஒரு அரசியல் ஆழத்தோட, தமிழகத்து மேல பற்றுள்ள ஒரு கூட்டமா மாற்ற முடியுமா? இன்னைக்கு அதுதானே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மாற்ற முடியாதுன்றீங்களா? ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இந்த என்டிடிவி ஒரு ஆங்கர் பாவங்க, அவர் இதை பற்றி ஒரு பேச்சுக்காக அவர் வந்திருக்காரு. இதை கவர் பண்ணுறதுக்கு ஈவென்ட் கவரேஜுக்கு வந்திருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. அவர் பேசிட்டே போகிறாரு, அவர் மேலே துண்டு போடுறதும், முன்னாடி வந்து துண்டை காட்டி டான்ஸ் ஆடுறதும். என்னங்க இது? நம்மளோட தமிழக மக்களோட மானம் இந்தியா லெவலில் சந்தை சிரிக்க வச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். அரசியல் கூட்டம், நீங்க மூவி கூட்டமா என்ன வேணா பண்ணுங்க. நான் இப்போ ஒன்றும் இல்லை, இதை ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணி தமிழ்நாட்டில் நம்ம மற்ற மாநிலத்தில் போடுறோம் வச்சுக்கோங்களேன். இவங்க பண்ணதெல்லாம் அவங்க என்னங்க நினைப்பாங்க தமிழ் மக்களை பத்தி? மக்களை நீ கோமாளி தானே ஆக்கி வச்சிருக்க. இதுக்கு விஜய் அவர்கள் எப்படி மேம் பொறுப்பேற்க முடியும்? அவரே ஒரு கோமாளி தானே. திரு விஜய் அவர்கள் ஒரு கோமாளி. தலைவர் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. இவர் ஒரு கோமாளி மாதிரி வந்து பிஹேவ் பண்ணா மக்களும் கோமாளி மாதிரி பிஹேவ் பண்றாங்க.
இவர் ஒரு அரசியல் பொறுப்புள்ள ஒரு தலைவரா பிஹேவ் பண்ணா மக்களும் அதை ஃபாலோ பண்ண போறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அவரோட பேச்சுல கோமாளித்தனம் இருக்குன்றீங்களா? எதை வச்சு கோமாளித்தனம்ன்றீங்க? கண்டிப்பா அவரோட பேச்சு ஃபுல்லாவே அவர் பேசுறது 10 நிமிஷமா? 10 நிமிஷம் உங்களால பேப்பர் பார்க்காம பேச முடியாதா? தமிழ் மக்களோட பிரச்சனைகள், நாளைக்கு உங்களை நம்பி ஏற கோடி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஒரு முதல்வர் பதவியில உட்கார வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் மக்களோட பிரச்சனைகளை உங்களால மனசு விட்டு பேச தெரியலன்னா உங்களை எந்த ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட்டு ஒரு முதல்வர் பதவியில உட்கார வைப்பாங்கன்னு நம்புறீங்க? நம்ம இன்றைய முதல்வரே வந்து துண்டு செட்டு வச்சு தான் படிக்கிறாரு. ஸோ அவரே படிக்கும்போது விஜயவர்கள் இப்பதான் வந்து அரசியல் வந்து அந்த ஒரு கேடு கெட்ட நிலைதான் வேண்டான்ற தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுக்கு இந்த கேடு கெட்ட நிலைமை இந்த திமுகவோட முடியட்டும், ஒழியட்டும். தாவேக்கா வேண்டான்ற, தாவேக்கா வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு வேண்டாத ஒரு அரசியல்வாதி திரு விஜய் அவர்கள், வேண்டாத ஒரு கட்சி, ஒரு எம்டியான போலான கட்சி, காமெடி கட்சி, கோமாளி கட்சி தாவேக்கா. இந்த ஒரு கோமாளித்தனம் கண்டினியூ கூடாது. இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஒரு மீடியா பிரஸ் மீட்ல கூட, லாஸ்ட் வீக் ஒரு பிரஸ் மீட்ல, நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, ஒரு பிரஸ் மீட்ல பிரஸ் என்ன கேட்க போறாங்கன்னு உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்? எப்படி நீங்க பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க? இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரே முதலமைச்சர், ஒரே அமைச்சர் பிரஸ் மீட்ல என்ன கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சு பேப்பரை பார்த்து படிக்கிற ஒரே முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ஜோக்கர் பீஸ் திரு ஸ்டாலின் அவர்கள். அடுத்து கோமாளி திரு விஜய் அவர்கள். ஆனால் தான் சொன்னேன் ஸ்டைலிஷ் ஸ்டாலின். என்ன அவர் இவ்வளோ ஸ்டைலா பேச மாட்டாரு, இவர் கொஞ்சம் ஸ்டைலா பேசுறாரு சார் அப்படின்னு. இன்னும் தேர்தல் சில மாசங்களே இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஒரு இடத்துலையும் பார்த்தோம்னா ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்ம ட்ரக் அபியூஸா இருக்கட்டும், இல்லீகல் லிக்கர் ஸ்கேமா இருக்கட்டும், இல்ல பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் இஷ்யூவா இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாடு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல இவர் வந்துட்டு ஒரு தலைவர்ன்றவரை ஒரு கொதிச்சு கொந்தளிச்சு பேச வேண்டாமாங்க? மை டியர் வேண்டாம் வேண்டாம். அப்புறம் அது சொன்னாலும் கோச்சிப்பாங்க. ஓ, அப்போ அவங்க நீங்க ஏதாவது சொன்னா அவங்க கோச்சிப்பாங்கன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? அப்போ திமுகவோட பி டீம் தானே நீங்க? மக்களோட பிரச்சனைகள் புரியல, மக்கள் இங்க கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, அது தெரியல. மை டியர் ஓ சிஎம் சார், மை டியர் அங்கிள்னு சொல்ல மாட்டாரா இவரு? ஒரு மைக்க பிடிச்சு பேசுறீங்கன்னா நீங்க பல மக்களோட பிரதிநிதியா அங்க பேசுறீங்க. மக்களோட குரல் தான் உங்க குரலா இருக்கணும். மக்கள் என்ன சொல்ல வராங்களோ அதை நீங்க பேச வரீங்க மைக்ல. மக்கள் கொதிச்சிட்டு இருக்காங்கங்க. இங்க என்னங்க மை டியர் அங்கிள், மை டியர் சிஎம் சார், என்னங்க இது? கோமாளித்தனமா இருக்குங்க. இப்படி ஒரு அவல நிலை தமிழ்நாட்டுக்கு தேவையா? அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பாட்டு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கேம்பெயின் சாங் சூப்பரா இருக்கும். வாங்க ஐயா வாங்க. ஓ சாரி, சில பேருக்கு இங்கிலீஷில் பேசினாதான் புரியும். நம்ம தமிழ் தலைவர்களுக்கெல்லாம் சில தலைவர்கள் வாங்க சார் வாங்க, அட வாங்க சார் வாங்க, வாங்க சார் வாங்க, கோமாளியா நீங்க, வாங்க சார் வாங்க, கோமாளியா நீங்க, ஏமாளி இல்லை நாங்க, தமிழக மக்கள் ஏமாளி இல்லை நாங்க, போங்க சார் போங்க, இந்த விளையாட்டு வேண்டாங்க, போங்க சார் போங்க, இந்த கலம் உங்களுக்கு சரியில்லைங்க. இந்த பாட்டை வந்து யாருக்கு மேம் நீங்க பாடிருக்கீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கா இல்லைன்னா விஜய் அவர்களுக்கா? ரெண்டு பேருக்குமே பொருந்தும். இப்போ தளபதி விஜய் அவர்களோட எலெக்ஷன் கேம்பெயின் சாங்கா கூட வச்சுக்கலாம். சூப்பர் ஹிட் ஆகும். இந்த சாங் போட்டு அவங்க வந்து ஓட்டு வந்துருன்றீங்களா? தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும், அது போறோம் எனக்கு. ஓகே மேம், விஜய் அவர்களை பற்றியும் தாவேக்காவை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. தாவேக்கா விஜய், நடிகர் விஜய் அவர்களை பற்றி. மேம் இவ்வளோ பெரிய தலைவர் ஆகிட்டாரு, இன்னும் நடிகர்லாம் தூக்கிட்டு இப்போ தலைவர் விஜய்ன்றாங்க மேம். நடிகர் விஜய், நடிகர் தலைவர்னா எதுக்கு தலைவர்? கட்சிக்கு தலைவர், மக்களுக்கு தலைவர். கட்சி எங்க இருக்கு? கட்சி மேம் நேற்று வந்து கூட்டங்களா இருக்கட்டும் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கட்சி வந்து அந்த துண்டெல்லாம் தலையில போடுற துண்டெல்லாம் அப்படி போட்டு அது மேலேயே அவர் நடந்து போனாரே. நாளைக்கு அவங்க தான் மேம் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைப்பாங்க. ஓ, அதாவது ரசிகர்லாம் வாக்காளர்களா ஆக மாட்டாங்க. திருச்சியில நம்ம பார்த்தது ரசிகர் கூட்டம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வந்த ஒரு கூட்டம்.
அதனாலதான் பாத்தீங்களா அவர் மைக்கு சரியில்லைன்னா கூட இவங்க பாட்டு கத்திட்டே இருக்காங்க. அவர் எங்கேயா பேச விட்டாங்களா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 அவர் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரான்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேம். தமிழ்நாடு தயவு செய்துங்க, ப்ளீஸுங்க, தமிழ்நாட்டை காப்பாற்றுவோங்க. தமிழ்நாடு 2026ல் ஒரு திருப்பு முனையா இருக்கணும். கண்டிப்பா இந்த திமுக வாரிசு அரசியல் ஒழியணும். இந்த விஜய், நடிகர் விஜயின் கோமாளித்தனம் ஒழியணும். நன்றி. நன்றி.